ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்லா கேண்டி நெல்லிக்காய் மிட்டாய் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் தேன் நெல்லிக்காய் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவோம்ல அதுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து கொஞ்சம் அங்கங்கே அடிப்பட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதே வந்து ஹைப்ரிட் நெல்லிக்காய் அப்படின்னா ரொம்ப பாலிஷாக நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த நெல்லிக்காய் 1 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இல்லையா, அதை வந்து நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். எப்படி வேக வைக்கிற போகிறோம்னா கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அது கீழே ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஸ்டாண்டுக்கு மேலே இந்த நெல்லிக்காய் உள்ள வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு மேலே உள்ள மூடி போட்டு மூடி ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து தண்ணியில் ஒரு சிலர் வேக வைக்கிறாங்க, அது வந்து ஃபுல்லாகவே சத்துக்கள்லாம் வெளியில் போயிடும். ஸோ அதனால் இது மாதிரி வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு சத்துக்கள் வந்து வெளியில் போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசிலுக்கு அப்புறம் உங்களோட குக்கர் வந்து லேட்டாக வேகும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. ஒரு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக அமுத்தணும் அப்படின்னாலே இந்த மாதிரி அமர்த்தி வரணும். ஓகே, இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம எப்படி வந்து பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த தண்ணி வந்து தேவையில்லை, குக்கரில் உள்ள தண்ணியில் வந்து எதுவுமே உங்களுக்கு லீக் ஆகிருக்காது, தேவையில்லை. இப்போ இந்த நெல்லிக்காயில் வந்து உள்ள பார்ட்ஸ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நடுவில் வந்து நம்மளுடைய கட்டை விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே எல்லா பக்கமும் லைட்டாக விரிசல் விட ஆரம்பிக்கும். இது மாதிரி நமக்கு பாட்டாக அழகாகவே வந்து நமக்கு எடுக்க வந்துடும். ஒருவேளை இது மாதிரி எடுக்க சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நைஃப் வச்சு கூட லைட்டாக கீறி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்துடும். ஸோ நான் இது மாதிரி எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லா நெல்லிக்காவையும் இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துருந்தோம். 1 கிலோ அளவுக்கு சுகர் சேர்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு நெல்லிக்காயோட அளவுகள் சுகரோட அளவுகள் தெரியல அப்படின்னா எந்த பவுலில் நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு நெல்லிக்காய் கிடச்சிருக்கோ சேம் அதே அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நெல்லிக்காய் இருந்துச்சு இல்லையா, சேம் அதே பவுலில் நான் எந்த அளவுக்கு சுகர் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதே அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் போட்டுட்டு நம்ம அப்படியே சமப்படுத்திக்கலாம். ஸோ இதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அந்த சுகர் எல்லாமே நல்லா உள்ளுக்குள்ளே டிப்பாகட்டும், நல்லா வந்து உள்ளுக்குள்ளே வந்து டீப்பாக போகட்டும். போனதுக்கப்புறமா மீதி உள்ள சுகரே மேலே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு மெதுவாக அப்படி லைட்டாக கலந்து விட்டிங்க அப்படின்னா நல்லா உள்ள வரைக்கும் நல்லா போயிடும். ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா சமன்படுத்திட்டு அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த நாள் நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்குது. நல்லாவே வந்து நெல்லிக்காயெல்லாம் ஊறிட்டு மேலெல்லாம் தண்ணியாக இருக்குது. இப்போது நான் 2 நாள் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். 2 நாள் கழித்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி நம்ம மேலே வந்து சுகர் போட்டு வச்சுட்டு மார்னிங் வந்து பார்த்தப்போ லேசாக தண்ணி இருந்தப்போ சும்மா அந்த நெல்லிக்காய் மட்டும்தான் இருந்துச்சு எடுத்து பார்க்கும்போது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சுகரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு நெல்லிக்காய் ஃபுல்லாகவே. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து நாட்டு சக்கரை, ஸோ அதுக்கப்புறம் வெல்லம் இது மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அளவுகள் வந்து ஒன்று தான். எந்த அளவுக்கு நம்ம நெல்லிக்காய் சேர்க்குறோமோ சேம் அதே அளவுக்கு தான் வந்து இனிப்பு சுவைக்காக நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2 நாள் கழித்து நம்மளுடைய நெல்லிக்காய் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து ஒரு தட்டில் மாற்றிட்டு ஒரு அரிக்கரண்டி வச்சு எடுத்து மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமா இதை அப்படியே கொண்டு போய் வெயிலில் வைக்கணும். வெயிலில் வந்து வெயில் இருக்க வரைக்கும் வெயிலில் வைங்க. வெயில் போனதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு ஒரு எறும்பு பென்சில் அது மாதிரி ஏதாவது போட்டு அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எறும்புட்டு வந்து பாதுகாப்பாக இருக்கும். இது மாதிரி 3 நாள் கழித்து நம்ம பார்க்கலாம். சார் நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா அந்த தண்ணி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் வந்து உங்களுக்கு தண்ணி ரொம்ப தாகமாக இருக்கோ இல்லை ஜூஸ் குடிக்கணும் போல் தோணுதோ இதை கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் கலந்துட்டு 3/4 டம்ளர் தண்ணியோட கலந்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெயிலில் வச்சுட்டு மேலே ஒரு நல்ல லேசான கிளாத் ஷால் மாதிரி மேலே போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாள் நான் இதே மாதிரி வெயிலில் வச்சு எடுத்தேன். பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டக்கூடாது, ஆனால் லேசான பிசு இருக்கத்தான் செய்யும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மிட்டாய் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கையில் அமுத்தும் போது ரொம்ப வந்து ரொம்பவும் ட்ரையாக இருக்கக்கூடாது, ரொம்ப அமர்ந்தி இருக்கக்கூடாது. கையில் அமுத்தும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோடைய அந்த கேண்டியோட கன்சிஸ்டன்சி நல்லாவே. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நான் வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த சுகரை வந்து வேறு ஒரு பவுலில் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மிட்டாய் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை குலுக்கி விட்டுக்கலாம். இதை சேர்த்துட்டு அதுக்கு மேலேயும் ஒரு கோட்டிங் வந்து சுகர் மேலே வந்து கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம குலுக்கி எடுக்கும் போது எல்லா பக்கமே உங்களுக்கு நல்லா சுகர் கோட்டாகி வந்துடும். இப்போ மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
இப்போ சேர்த்தாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். கீழே ஒரு 2 ஸ்பூன், மொத்தம் டோட்டலாக 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுவே போதுமானது. இப்போ இது நல்லா வந்து குலுக்கி விட்டுக்கோங்க. குலுக்கி விட்டுட்டு வேறு ஒரு பாட்டிலில், நல்லா ஏர்டைட்டான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதாவது 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் கூட இதை நீங்கள் தாராளமாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகியாச்சு. நம்ம கடையில் வாங்கினா அதே டேஸ்ட்டு நமக்கு இதில் கிடைக்கும். ஒயிட் சுகர் சேர்த்த காரணம் என்ன அப்படின்னா, இந்த கடையில் வாங்கின டேஸ்ட்டில் கிடைச்சதுனால தான் பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. ஸோ அதனால தான் சேர்த்தேன். ஆனால் நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறதா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அது மாதிரி சேர்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கொஞ்சமாக சேர்த்தனால தான் ஒயிட் சுகரில் சேர்த்து நான் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் வேறு ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். வேணுங்கும் போதெல்லாம் நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நமக்கு நெல்லிக்காயில் பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் சி இருக்குது. அப்படின்றனால உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் நெல்லிக்காவை வந்து ஏதாவது ஒரு வகையில் உடம்புக்கு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இது மாதிரி மிட்டாயாக செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் தேநெல்லிக்காய் போட்டிருந்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு அவிஷ்கர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.